அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் 19 ஆச்சு. இன்னும் 19 வந்தாச்சு. இன்னைக்கு நாலு இன்னும் சரியா பாத்தீங்கன்னா 8 நாள்ல உங்களுக்கு 12th ஃபர்ஸ்ட் எக்ஸாமான மார்ச் 2 நடக்கக்கூடிய அந்த தமிழ் எக்ஸாம். ஏற்கனவே தமிழ் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி 12th தமிழுக்காக 6 மார்க் இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள் இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தோம். உரைநடை செய்யுள் துணை பாடத்துக்கான நெடுவினாக்கள் இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து போய் அந்த வீடியோ பார்த்துருவாங்க. அந்த நெடுவினாக்கான வீடியோ போட்டு அது கீழே லிங்க்கும் கொடுத்துருந்தோம், PDF லிங்க். அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாத்தீங்கன்னா 4 மார்க் சிறுவினாக்கான இம்பார்ட்டன்டான வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேணா அந்த முக்கியமான விஷயம் என்னது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னுமே நீங்க நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம தட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் என்ற அந்த செட்டிங்ஸை மாத்தி தட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கணும்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கிட்ட இருக்கு. 6 சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான எல்லா இம்பார்ட்டன்ட் PDF 2 மார்க், 1 மார்க், 3 மார்க், 4 மார்க், 6, 8 சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின்ஸோட எல்லா அப்டேட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்கு. இது தமிழுக்கான மெட்டீரியல். தமிழ் மட்டும் இல்ல, பிரெஞ்சு, இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜெனரல் மேத்ஸ், மைக்ரோபயாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான PDF நம்ம கிட்ட இருக்கு. இது PDF கிடையாது, இது ஒரு கைடு, ஒரு புக்லெட். இந்த புக்லெட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க தமிழா இருந்தா 90 அவுட் ஆஃப் 90, இதே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான பிராக்டிகல் சப்ஜெக்ட் இருந்தா 70 அவுட் ஆஃப் 70 எப்படி எடுக்கிறதுன்றத 1 மார்க், 2 மார்க் எல்லாமே புக் பேக் கம்பல்சரி, 2 மார்க், 3 மார்க் எல்லாமே பாத்தீங்கன்னா புக் பேக், புக் இன்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி ஒரு மெட்டீரியலா, ஒரு கைடா உங்களுக்காக மேக் பண்ணி ஆன்சர் கீயோட பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் அந்த ஆன்சர் கீ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நாங்க உங்களுக்காக ஒரு கைடோட வந்திருக்கோம். இது பிளெஸிங் கைட்ஸ். இன்னுமே எங்களோட கைட் புக்லெட்டா மாறல. ஏன்னா இப்பதான் இந்த பிளான் நாங்க பண்ணிருக்கோம். சீக்கிரமா மத்த கைட்ஸ் மாதிரி நாங்க புக்லெட் இப்போதைக்கு PDFs எங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கான 12th இங்கிலீஷ்கான 12th தமிழுக்கான அந்த கைட் என்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 150 rupees. இப்ப நான் காமிச்சிருக்கு 12th தமிழ். இந்த 12th தமிழுடைய இந்த கைட் உங்களுக்கு வேணுமா? கீழே உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கீழே வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய 150 rupees ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி 12th தமிழ்னு கீழே நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க பே பண்ணி உடனே என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த கைடோடைய PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, நீங்க இதை படிச்சு 12th தமிழ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. கம்மிங் சண்டே, இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது Thursday, ஓகேவா, வியாழக்கிழமை. கம்மிங் சண்டே மத்தியானத்துக்குள்ள எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 12th இருக்க சயின்ஸ் கூட எல்லா சப்ஜெக்ட், ஆர்ட்ஸ் கூட எல்லா சப்ஜெக்ட் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டும் நம்ம கிட்ட நம்மளுடைய கைடு வந்துடும். இம்பார்ட்டன்ட் 2026 பப்ளிக் எக்ஸாமுக்காக நம்ம ரெடி பண்ண லாஸ்ட் மினிட்கான சென்டம் பிளான், அந்த சென்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி புக் பேக், புக் எல்லாத்தையும் கொண்டு வந்த அந்த கைடு உங்களுக்காக வந்து யாருமே மிஸ் பண்ணாம 150 rupees ஃபார் ஒரு சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் வாங்கிக்கோங்க. எல்லா சப்ஜெக்டும் வாங்கலாம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு 12th தமிழ், 12th இங்கிலீஷ் ரெடி ஆயிடுச்சு. கமிங் சண்டேக்குள்ள அது எல்லா சப்ஜெக்ட் ரெடி ஆயிடும். உங்களுக்கு வேணுமா கட்டாயம், வேணாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க நம்ம ஒவ்வொரு வீடியோக்குமே என்ன பண்றோம், இம்பார்ட்டன்ட் PDF மட்டும் கொஸ்டின் PDF கொடுக்குறோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. எப்படினாலும் படிச்சுக்கோங்க. நீங்க படிச்சு நல்ல மார்க் எடுத்தாலே போதுமானது. ஓகேவா? நீங்க எப்படி படிச்சா எங்களுக்கு என்ன, நீங்க நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நல்ல லைஃப்ல முன்னேறுங்க. அதான் முக்கியமானது. சரி, இப்ப வீடியோக்குள்ள போயிருவோம். 12th தமிழுக்கான செய்யுள் சிறுவினா, உரைநடை சிறுவினா, இலக்கண மொழிபெயர்ப்பு சிறுவினா, இதை பத்தி தான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் சிறுவினாக்கள். செய்யுள் சிறுவினான்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 எழுதணும். உரைநடை சிறுவினான்னு பாத்தீங்கன்னா 2 எழுதணும்.
இலக்கண மொழிபெயர்ப்பு சிறுவன் பாத்தீங்கன்னா 3 எழுதணும். சரியா? இந்த செயல் சிறுவினா புக் பேக் அண்ட் புக் இன்னர் பாத்தீங்கன்னா மொத்தம் 35 இருந்து கொஸ்டின் கிட்ட இருக்கும். புக் இன்னரும் சேர்த்து சொல்றேன். நீங்க புக் பேக் மட்டும் கவர் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணாதீங்க யாருமே வந்து. ஓகேவா? புக் பேக் அண்ட் புக் இன்னர் சேர்த்து 30 இருந்து 35 கொஸ்டின் இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோம். ஆனா இந்த மெட்டீரியல்ல 10 தான் கொடுத்துருக்கோம். அந்த 10 படிச்சாலும் 2 போயிடும். ஆனா எதுக்கும் ஒரு சில இதுக்காக எக்ஸ்ட்ரா பண்றோம், கூட ஒரு 5 கொஸ்டின் சேர்த்து கொடுக்குறோம். ஓகேவா? அப்ப 15 கொஸ்டின் படிச்சாலே போதுமானது. உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா 2 சரினா ஜெயில் சரினா அட்டன் பண்ணிட முடியும். அப்புறம் அதே தான் ஒரே சரிங்களா பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த மெட்டீரியல் என்ன பண்ணிருக்கோம்? 9 தான் கொடுத்துருக்கோம். அந்த 9 சிறுவினா படிச்சீங்கன்னா 2 அட்டன் பண்ணிட முடியும். ஒரே 2 சிறுவினா. அப்புறம் இலக்கண மொழிபெயர்ப்பு சிறுவினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதேதான். என்னது? அணி, பானையம் பாராட்டல், பழமொழி, மொழிபெயர்ச்சி இதெல்லாமே மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வேணா கீழே இருக்க நம்பர்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஜிபேல 150 rupees சென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி நீங்க 12th தமிழ்னு போட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து இதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? இதோட சேர்த்து உங்களுக்கு என்னெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அப்புறம் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் வரும். இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பப்ளிக்கே வரும். சத்தியமா சொல்றேன், சும்மா விளையாட்டுக்கலாம் சொல்றேன். நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பாப்பா. அதாவது என்ன சொல்றது, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின் வந்துருமா அப்படிலாம் கேட்டுறாங்க. ஓகேவா? இந்த 3ல இருந்தா இருக்கு. இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல இருந்தா எல்லா கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பரா உங்களுக்கு வரும். பட் 1 மார்க் மட்டும் நம்ம 300 1 மார்க் புக் இன்னர் 1 மார்க் கொடுத்துருக்கோம். புக் பேக் 50, புக் இன்னர் பாத்தீங்கன்னா 300 கொடுத்துருக்கோம். இந்த எல்லா 1 மார்க் புக் பேக் 1 மார்க் மட்டும் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். 1 மார்க் மட்டும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் ஆன்சர் இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல படிச்சாலே போதுமான. சரியா? ஓகே ரைட். இப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கீழே பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், வேணா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். உரைநடைக்கான சிறுவினா. மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் நிறுவுக. சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் நிறுவுக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகளை எழுதுக. அடுத்த கொஸ்டின், மணந்தகம் விளக்குக. மணந்தகம் விளக்குக. அடுத்தது, நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் வழிநடத்துவீர்கள். நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை எவ்வகையில் வழிநடத்துவீர்கள். அதுக்கடுத்தது, திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டும் விளக்குக. திரைப்படத்தின் காட்சியாற்றல் எடுத்துக்காட்டும் விளக்குக. அடுத்தது, வேளாண் மேலாண்மை குறித்து நீரில் அறிந்தவற்றை விளக்குக. வேளாண் மேலாண்மை குறித்து நீர் அறிந்தவற்றை விளக்குக. அதுக்கப்புறம் என்னது, செயல் தெரிவினா அதை பார்த்தலாமா? ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. ஏங்கொழி நீர் ஞாலத்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். அதுக்கப்புறம், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. அடுத்தது, குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வை சுட்டி காட்டுக. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வை சுட்டி காட்டுக. அடுத்தது, ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வரல் எழினி விளக்குக. ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வரல் எழினி விளக்குக. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என்கிறார். ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார். இது அடுத்த கொஸ்டின், பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்று முறையே திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். அடுத்தது, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரை ஊமை சுட்டி செய்தியை விளக்குக. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரை ஊமை சுட்டும் செய்தியை விளக்குக. ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மின் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மின் இடம் சுற்றி பொருள் விளக்குக. உண்டாள் அம்ம என தொடங்கும் புறநானூற்று பாடல் பொதுவியல் திணைக்கு உரியது என்பதை திரும்புக. எல்லா கொஸ்டின் சொல்லிட்டேன். அப்புறம் அணி, நயம் பாராட்டல், அணி இலக்கணம், தமிழாக்கம், திணைத்துறை, இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழே பிடிஎஃப் கொடுத்துறோம். பிடிஎஃப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ள போய் இந்த பிடிஎஃப் இந்த சிறுவினாக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் வேணும்னா, நம்மளுடைய புக்லெட், நம்மளுடைய அந்த கைடு வேணும்னா என்ன பண்ணுங்க, கீழே ஸ்கிரீன் நம்பருக்கு
150 rupees ஜிபே பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது வாங்கிக்கலாம். கட்டாயமா உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்க, இல்ல கொஸ்டின்ஸ் மட்டும் போனா கண்டிப்பா நீங்க கீழே பிடிஎஃப்ல போய் அந்த கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.